Hello, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு unboxing video. இது வந்து baby product ஓட unboxing video. Baby safety gate. Toddlers வச்சிருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அவங்க எல்லா இடத்துலயும் ஓடிட்டே இருப்பாங்க. கிச்சன், ஸ்டேர்ஸ், ஸோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பேபி சேஃப்டி கேட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் அமேசானில் தான் இந்த பேபி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் ப்ராடக்ட் வந்தது, அதனால இதை அசம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ராடக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் இருக்குது இதில், அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கான பட்டன்ஸும் இருக்குது இதில். ஸோ இதுதான் இந்த கேட்டோட லாக்கு. ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்க்ரூ வெட்டி அட்டாச் பண்ணோன்னா இந்த லாக் வந்து சேர்ந்துடும். கீழே ஒரு லாக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் சைல்டால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி என் பையன் அதில் ட்ரெயின் வேறு ஓட்டிகிட்டு இருந்தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் இதை ஓப்பன் பண்ணுற சாட்லேயே அவன் வந்து ஸ்டேர்கேஸ் ஏறிட்டு இருந்தான். ஸோ இந்த ரீசனுக்காக தான் முக்கியமாக நாங்கள் வந்து இந்த கேட் வாங்கினோமே. பிகாஸ் 24/7 அவங்க பின்னாடியே நம்மளால் இருக்க முடியாது. ஒரு ஸ்டேர் வந்து ஸ்லிப் ஆகிட்டா கூட அவங்க கீழே விழுந்துடுவாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் நிறையாவே இருக்குது ஸ்டேர்ஸ் இருக்கிற வீட்டில். ஸோ இதோட ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு மேனுவல் புக்கும் இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கான ஒரு ஸ்க்ரூஸும் இருக்குது. ஸோ இந்த மேனுவலில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரூஸ். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஸ்க்ரூஸ். ஸோ இந்த கேட் வந்து இப்போ உங்களோட ஸ்டேர்ஸ்க்கு நீங்கள் செட் ஆகலைன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைனா வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா தேவைன்னா தனியாக திருப்பி எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும். இது எப்படி அசம்பிள் பண்ணலான்னு இப்போ பார்த்துக்கலாம். ஸ்க்ரூஸ் வச்சு தான் இது அசம்பிள் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 4 ஸ்க்ரூஸையும் வந்து 4 சைடும் வந்து நம்ம வந்து டைட் பண்ணணும். அண்ட் இதோட கேட் வந்து 90 டிகிரி ஆட்டோமேட்டிக் லாக் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். போத் வேஸ் ஓப்பனபிளும் இருக்குது. கேட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூஸ் மட்டும் டைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆக்சுவலி ஒரு சப்போர்ட் இருக்கணும், வால் இல்லைனா ஸ்டேர்கேஸோட ஹேண்டில். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் ஒரு சப்போர்ட் இருந்தால் போதும். ஸ்க்ரூஸ் வந்து வுடன் வால்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வால் ப்ரொடெக்டராகவும் இருக்கும். அதே மாதிரி Y ஷேப் வித் அட்ஜஸ்டர்ஸும் இருக்குது. பட் நாங்கள் வாங்கின மாடலில் வந்து Y ஷேப் கிடையாது. இந்த கேட் லிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சில்ட்ரனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. கேட் எக்ஸ்டென்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அது வந்து உங்களோட வால்க்கோ இல்லை ஸ்டேர்கேஸ்க்கோ ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரூ
நல்லா டைட்டாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரெஷர் அப்ளை பண்ணாலும் அந்த கேட் வெளியே வராது. நீங்கள் ஸ்டேர் கேஸ், கிச்சன், ஈவன் ரூமோட என்ட்ரன்ஸ் டோரில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு கேட் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு கிச்சனில் தேவைன்னா இதையே வந்து நாங்கள் வந்து ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ கேட் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். லைட்டாக புஷ் பண்ணி விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இது மாட்டினதுக்கப்புறம் என்னோடய பையனுக்கு வந்து ரொம்ப சோகமாகிடுச்சு. அவனால் ஸ்டேர் கேஸ் ஏறவே முடியல. ஸோ அங்கேயே நின்றுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி ஏறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் அவன். அவன் ஃபுல் டைம் ஸ்டேர் கேஸ் கிட்டே தான் நின்றுட்டு இருந்தான். எப்படா அந்த ஸ்டேர் கேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்படா நம்ம மேலே ஏறலாம் அப்படின்னு. ஸோ அவன் வந்து ஆக்சுவலி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அவனே ஸ்டேர்ஸ் ஃபுல்லாகவே அவனே ஏறிட்டே இருந்தான். இப்போ எங்களுக்கு கிச்சனில் அவசரமாக வேலை இருக்கும்போது அவனை பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து அவன் ஸ்டேர்ஸ் ஏறிட்டு எங்கேயாவது விழுந்துடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் வந்து முக்கியமாக இந்த கேட் வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவனை இப்போ எங்களால் கீழே அங்கே ஹாலில் விட்டுட்டு போயிட்டு கிச்சனில் போய் ஏதாவது ஒர்க் பண்ண முடியுது. இல்லைன்னா முன்னாடி அது பண்ணவே முடியாது. இவன் கூட எப்போ பாரு 24/7 ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் என்னோடய அமேசான் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2900 ஆச்சு நாங்கள் வாங்குறதுக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்பவே சேஃப்டியான கேட்டு. நம்ம ஏதாவது ஆயிட்டு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இதோட ரிவ்யூஸும் நல்லாவே இருந்தது. ஸோ அதனால தான் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். Do subscribe my channel. Thank you for watching the video.